வாட் கஸ்டமர்ஸ் கிராவ், ஆத்தர் நிக்கோலஸ் ஜே வெப். புத்தகம் பற்றிய அறிமுகம். இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற நல்லா வளர்ந்த எந்த ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் அதோட அடிப்படையான தாரக மந்திரம்னு பார்த்தோம்னா அது வாடிக்கையாளர்களோட திருப்தி அப்படிங்கிறது தான். அதுதான் நிறுவனத்தோட வெற்றியும் கூட. அது எந்த விதமான வியாபாரமோ தொழிலோ இல்லை நிறுவனமாக இருந்தாலும் சரி, கட்டு விறகு விற்பதில் ஆரம்பித்து கப்பல் கட்டி விற்கிறது வரைக்கும், பேக்கரியில் ஆரம்பித்து பேங்க் பரிவர்த்தனைகள் வரைக்கும், தினசரி தேவைகள் இருந்து தீவுகள் விற்பனை வரைக்கும்னு எந்த விஷயத்தை பார்த்தாலுமே அது எல்லாமே அதனோட வாடிக்கையாளர்களை மையப்படுத்தி தான் இருக்கும். அப்படி உலகின் தலை சிறந்த நிறுவனங்கள் எல்லாமே தங்களோட வாடிக்கையாளர்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பொருட்களையோ வியாபாரத்தையோ மாற்றி அதை ஒரு சிறந்த மறக்க முடியாத அப்புறம் ஆழமான அனுபவங்களாக வழங்குவதற்கான எல்லா மெனக்கெடல்களையும் எடுக்கிறாங்க. சரி, உங்கள் வாடிக்கையாளர்களை நீங்கள் எவ்வளவு நன்றாக அறிவீர்கள்? உங்கள் வாடிக்கையாளர்கள் என்ன விரும்புகிறார்கள், எதை வெறுக்கிறார்கள்? உங்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்களை எவ்வளவு தெரியும்? உங்களுடைய வியாபாரத்தின் உச்ச அளவீடு எதை பொறுத்து இருக்கும் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுகிறீர்களா நீங்க? அப்போ உங்களுக்காக தான் இந்த புத்தகம். நுகர்வோர் அல்லது வாடிக்கையாளர்களின் விருப்பம் அப்படின்ற இந்த புத்தகமானது ஒரு உயர் பொருளாதாரம் கொண்ட நுகர்வோர்களின் எதிர்பார்ப்புகள் எப்படி தீவிரமாக மாறுகிறது என்பதை ஆராய்கிறது. அது மட்டும் இல்லாம நிறுவனங்கள் வளர்ச்சி பெற்று மேலே இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. இதற்கான தீர்வுகளை 2 எளிய கேள்விகளில் வெளிப்படுத்துகிறது. அதாவது, உங்கள் வாடிக்கையாளர்கள் எதை விரும்புகிறார்கள், அவர்கள் எதை வெறுக்கிறார்கள் போன்ற கேள்விகளுக்கான பதில்களை அனைவருக்கும் புரியும்படி கொடுத்துள்ளது. மக்கள் அவற்றினை படித்து புரிந்து வெற்றிக்கான பாதையில் நீங்கள் நகர இந்த புத்தகம் பெரிதும் உதவி புரிகிறது. பொதுவாக வாடிக்கையாளர்களுடன் நீங்கள் எவ்வாறு ஈடுபடுகிறீர்கள் என்பதையும், டிஜிட்டல் வழியாகவும் டிஜிட்டல் முறை இல்லாமலும் எப்படி வாடிக்கையாளர்களுடன் தொடர்பில் இருப்பது என்பதையும், உண்மையிலேயே உங்கள் வாடிக்கையாளர்கள் யார், அவர்கள் எதை பற்றி அதிகம் அக்கறை காட்டுகிறார்கள் என்பதை பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை பெறவும், வாடிக்கையாளர்களின் தேவை என்னவென்பதை அறியவும் உங்களுக்கு இந்த புத்தக பதிவு உதவுகிறது. ஆசிரியர் பற்றி. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் நிக்கோலஸ் வெப் என்பவர். இவர் அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தை சார்ந்தவர். ஒருத்தரோட வாழ்நாளில் இவ்வளவு பசியாகவும் எங்கேஜ்டாகவும் இருக்க முடியுமான்னு வியப்பில் ஆழ்த்துகிறார் நிக்கோலஸ் அவர்கள். நிக்கோலஸ் ஒரு சிறந்த சிந்தனையாளர், முக்கிய பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர், அப்புறம் வியூக யோசனைகளில் வல்லவர். இவர் பொருளாதாரம், கண்டுபிடிப்பு மற்றும் சுகாதாரத்தின் எதிர்காலம் குறித்து உலகம் முழுவதும் பேசுகிறார். நிக்கோலஸ் மேலும் பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார். அவற்றில் தி இனோவேஷன் பிளேபுக், தி டிஜிட்டல் இனோவேஷன் பிளேபுக், இன்வென்ட் ஸ்டாப் மற்றும் பிரேக்கர்ஸ், ஸ்டீலிங் பை டிஸ்ட்ராக்ஷன் இன் இனோவேஷன் டிரைவன் எக்கனாமி போன்றவை குறிப்பிடத்தகுந்த புத்தக பதிப்புகள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நிக்கோலஸ் அவர்களின் அதிகம் விற்பனையாகும் புத்தகங்களில் வாடிக்கையாளர்கள் விரும்புவது புதுமை, வாடிக்கையாளர்கள் வெறுப்பது மகிழ்ச்சியான வேலை, தெளிவான தலைமைத்துவம் மற்றும் அவரது முதலிடத்தில் உள்ள சிறந்த புத்தகமான தி ஹெல்த் கேர் மெண்டன்ட் ஆகியவை அடங்கும். புதுமை நற்செய்தியாளர் என்று பலரால் அறியப்பட்ட நிக்கோலஸ் அமெரிக்கா காப்புரிமை மற்றும் வர்த்தக முத்திரை அலுவலகம் மூலம் 45க்கும் மேற்பட்ட காப்புரிமைகளை பெற்றுள்ளார். அதாவது, ஒரு தொழில்நுட்பவியலராக உலகின் மிகச்சிறிய மருத்துவ உள்வைப்புகள் மற்றும் பரந்த அளவிலான அதிநவீன தொழில்நுட்பங்களுக்காக அமெரிக்க காப்புரிமை மற்றும் வர்த்தக முத்திரை அலுவலகத்தால் நிக்கோலஸ் மேற்கூறியது போல எண்ணற்ற காப்புரிமைகளை பெற்றுள்ளார். நிக் வெப் சிறந்த விற்பனையான எழுத்தாளர்களில் முதலிடத்தில் உள்ளவர். மேலும் உலகில் மிகவும் பிரபலமான புதுமை, உடல்நலம், எதிர்கால போக்குகள் மற்றும் வாடிக்கையாளர் அனுபவ பேச்சாளர்களில் ஒருவர். நிக் லீடர் லாஜிக் NLCயின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆவார். இது உலகின் தலை சிறந்த பிராண்டுகளுக்கு ஆலோசனை சேவைகள் மற்றும் பயிற்சியை வழங்குகிறது. நிக் பல $1 பில்லியன் நிறுவனங்களின் இயக்குநர்கள் குழுவுடன் தோளோடு தோள் சேர்ந்து பணியாற்றுகிறார். மேலும் நிக்கோலஸ் அவர்கள் வாடிக்கையாளர் அனுபவ ஆலோசனை நிறுவனமான கிராவில் ஒரு சொல்லப்படுகிற மூத்த பங்குதாரராக உள்ளார். மேலும் இங்கு வாடிக்கையாளர் அனுபவ உத்திகள், நுண்ணறிவுகள் மற்றும் உலகின் மிகப்பெரிய மற்றும் சிறந்த அறியப்பட்ட பிராண்டுகளுக்கு பயிற்சி அளிக்கிறது. நிக்கோலஸ் அவர்கள் தொடர்ந்து 8 ஆண்டுகளாக சிறந்த 30 வணிக நிபுணர்களில் ஒருவராக விருது பெற்றுள்ளார்.
அது மட்டுமில்லாமல் இவர் ஒரு உயர்மட்ட மருத்துவ பள்ளியில் தலைமை கண்டுபிடிப்பு அதிகாரியாகவும் துணை பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். நிக் உடல்நல பராமரிப்பில் இவர் ஆற்றிய பங்களிப்புகளுக்காக மனிதநேய கடிதங்களுக்காக முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள். வாடிக்கையாளர் சேவை பற்றிய இந்த புதிய அறிவை அறிவியல் ஆதரிக்கிறது. வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவை என்பது டிஜிட்டல் மற்றும் டிஜிட்டல் அல்லாத சேனல்கள் மூலம் அறியலாம். உங்கள் அனைத்து வாடிக்கையாளர் வகைகளிலும் விதிவிலக்கான வாடிக்கையாளர் சேவையை எவ்வாறு கணிப்பது மற்றும் எவ்வாறு தொடர்ந்து வழங்குவது என்ற அறிவியல் அறிவை பெற முடியும். இது ஒவ்வொரு முறையும் வேலை செய்கிறது என்பதை நீங்கள் உங்கள் அனுபவத்திலிருந்து தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே அர்ப்பணிப்பு இதில் காட்ட வேண்டிய விருப்பமும் ஆர்வமும் தான். இந்த சூழல் ஒருமுறை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூறிய கூற்றுக்கு மிக பொருந்தும். புத்திசாலித்தனத்தின் அளவுகோல் மாற்றும் திறன் ஆகும். அதாவது வாடிக்கையாளர் சேவையில் இன்று நாம் காணும் அதிகார மாற்றங்களுக்கு இது நிச்சயமாக பொருந்தும் என்பதுதான். பொதுவாக வாடிக்கையாளர்கள் எதிர்பார்ப்பது, விரும்புவது மற்றும் விரும்பாதது போன்றவற்றை கண்டுபிடிக்க நிறுவனங்கள் சில யுக்திகளை பயன்படுத்துகின்றன. அது மட்டுமில்லாமல் இன்னும் சில நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் காலப்போக்கில் அவர்கள் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் என்பதை கட்டுப்படுத்தவும் மதிப்பீடு செய்யவும் இன்னும் சில யுக்திகளையும் கருவிகளையும் பயன்படுத்துகின்றன. இந்த புத்தகத்தில் வாடிக்கையாளர்கள் பற்றிய பல முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இவையெல்லாம் 2 தொகுதிகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பகுதியில் வாடிக்கையாளர்கள் அனுபவத்தை பற்றிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்பதை ஆசிரியர் விளக்கியிருக்கிறார். இரண்டாவது பகுதியில் உங்கள் வாடிக்கையாளரின் பயணத்தை எப்படி மேப்பிங் செய்வது, அதனை எப்படி பராமரிப்பது போன்ற விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறார். வாடிக்கையாளருக்கு என்ன தேவை என்பதில் குறிப்பாக வாடிக்கையாளர் சேவையின் தற்போதைய சூழ்நிலையில் புத்தகத்தின் ஆசிரியர் அதிக கவனம் செலுத்தியிருக்கிறார். அது ஏன் முன் இணைக்கப்பட்ட பொருளாதார யுகத்தில் இருந்ததை விட மிகவும் அழிவுகரமாக வேறுபட்டது. மேலும் இன்றைய தொழில்நுட்ப ரீதியாக இணைக்கப்பட்ட உலகத்தில் அதிக போட்டி நிறைந்த வணிக சூழ்நிலையில் வாடிக்கையாளர் சேவையை வழங்குவதற்கான பழைய வழிகள் தோல்வியடைந்து வருகின்றன. அது ஏன் என்கிற காரணத்தை, அந்த நிகழ்வை ஆராயும் போது சக்தி எவ்வாறு மாறியது, இப்போது அது எங்கு உள்ளது, மேலும் இந்த புதிய தொழில்நுட்ப யுக்திகளை பயன்படுத்த நீங்கள் என்ன செய்ய வேண்டும் போன்றவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பாரம்பரிய சந்தை பிரிவை காட்டிலும் வகைப்படுத்துதல் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை அடையாளம் காண நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஒரு வணிக உரிமையாளராக கிளாசிக்கல் சந்தை பிரிவை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய வாடிக்கையாளர்களின் தொழில் என்ன, தேவை என்ன, அல்லது அவர்கள் டிஃப்னி அல்லது வால்மார்ட்டில் ஷாப்பிங் செய்கிறார்களா என்பதை பற்றி நாம் கவலைப்படவும் தேவையில்லை. நமது மார்க்கெட்டிங் நுட்பங்களை அடி ஆழம் வரை கொண்டு சென்று அலச வேண்டும். நாம் எதை பற்றி ஆழமாக அக்கறை செலுத்துகிறோம், வாடிக்கையாளர்கள் எதை விரும்புகிறார்கள் மற்றும் அவர்கள் எதை வெறுக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும். அதாவது வாடிக்கையாளரின் விருப்பம் என்ன என்பதில் அவர்கள் விரும்புவதையும் அவர்கள் வெறுப்பதையும் எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை காண்பிப்பதன் மூலம் உங்கள் வாடிக்கையாளர் வகைகளை உண்மையாக புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவுவதே எனது முக்கியத்துவம் என்று இந்த புத்தகத்தில் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். மேலும் இந்த நுண்ணறிவுகள் உங்களை அனைத்து வாடிக்கையாளர் வகைகளுக்கும் அனைத்து டச் பாயிண்ட்டுகளிலும் மற்றும் அனைத்து சேனல்களிலும் டிஜிட்டல் மற்றும் டிஜிட்டல் அல்லாத விதிவிலக்கான அனுபவங்களை உருவாக்க அனுமதிக்கும். இந்த புதிய டிஜிட்டல் உலகத்தை தழுவுவதற்கு உங்களுக்கு உதவும் நுண்ணறிவுகள் மற்றும் கருவிகளை பற்றி விவாதித்து உங்களிடம் ஆசிரியர் உங்கள் வாடிக்கையாளர்களை எவ்வாறு மகிழ்விப்பது மற்றும் அவர்களுக்கான அனுபவங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை உங்களுக்கு காண்பிப்பதாகவும் அதன் மூலமாக உங்கள் சார்பாக அவர்களை சமூக ஊடக மேவன்களாக மற்றும் அனுபவங்களை அடைய முடியும் என்று குறிப்பிடுகிறார். சமூக ஊடக மேவன் என்றால் என்ன? ஒரு சமூக ஊடக மேவன் என்பது சுவாரஸ்யமான அல்லது பிரபலமான உள்ளடக்கத்தை அடையாளம் கண்டு அதை ஒரு பெரிய ஆன்லைன் நெட்வொர்க்குடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு தனிநபர் என்பது சமூக ஊடக மேவன் என்பதற்கான அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது.